மனசாட்சியே இல்லாத மிருகங்கள். அந்த பாவப்பட்ட குழந்தை ஜூனியர் என்டிஆர் ரசிகர்களால மனம் நொந்த வேதிகா. சமீபத்துல நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல வெளியான படம் தேவரா. தேவரா படத்தோட ட்ரெய்லர் வெளியானதுல இருந்தே மக்கள் மத்தியில அந்த படம் பத்தின வரவேற்பு அப்படிங்கிறது அதிகமாவே இருந்துட்டு வருது. ஏன் அப்படின்னா, ஜூனியர் என்டிஆருக்கு தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாம தென்னிந்தியாவிலேயே அதிக ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ஆர்ஆர் படம் அப்புறமா அவருக்கான ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிச்சது. தமிழ் சினிமாவிலயும் ஒரு முக்கிய நடிகரா ஜூனியர் என்டிஆர் மாறிட்டு வராரு. இந்த நிலையில அடுத்து கேஜிஎஃப் இயக்குனர் பிரசாந்த் நீலோட இயக்கத்திலயும் ஒரு படத்துல நடிக்க இருக்கிறாரு ஜூனியர் என்டிஆர். இந்த நிலையில தேவரா படம் கடல் சார்ந்த ஒரு படமா உருவாயிருக்கு. அந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. கடல் கொள்ளையர்கள அடிப்படையா கொண்ட இந்த கதைக்கு வரவேற்பு அதிகமா இருந்ததுக்கு அப்புறமா முதல் நாள் சிறப்பான வசூல செஞ்சுட்டு வந்தது தேவரா. இந்த நிலையில முதல் நாள் படத்தோட வெளியீட்ட கொண்டாடின ரசிகர்கள் கொஞ்சம் அதிகப்படியா போய் சில விஷயங்கள பண்ணாங்க. பொதுவா பட வெளியீடு நடக்கும் விழாக்கள்ல பால் அபிஷேகம் செஞ்சு விழாக்கள கொண்டாடுவாங்க. ஆனா தேவரா படத்துக்கு ஒரு ஆட்டுக்கடாய வெட்டி அதோட ரத்தத்த வச்சு பேனர்ல அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இது நடிகை வேதிகாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இது பத்தி பதிவு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க வேதிகா. அதுல அவங்க சொல்லும்போது, "இது ரொம்பவுமே கொடுமையான ஒரு செயல். அந்த பாவப்பட்ட குழந்தைக்காக என்னோட இதயம் ரத்தம் சிந்துது. இந்த மாதிரி சித்திரவதை கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. குரல் இல்லாத அப்பாவி ஜீவன இப்படியா செய்யறது? அந்த அப்பாவி ஜீவராசிக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். அது இறைவன் கிட்ட தஞ்சம் அடையட்டும். ரசிகனோட கொண்டாட்டம் அப்படிங்கிறதோட பேர்ல இனிமேலும் இந்த மாதிரியான எந்த ஜீவன்களையும் கொல்ல வேணாம். தயவு பண்ணி இதோட நிறுத்திக்கோங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதிகா. நடிகை நீலிமா ராணி சீரியல், சினிமா அப்படின்னு 2 தளத்திலயும் பிஸியான நடிகையா வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பண்ணையாரும் பத்மினியும் படத்துல நடிக்க தனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பதிவு பண்ணியிருக்காங்க. இத பத்தி பேசின அவங்க, பண்ணையாரும் பத்மினியும் கதைய முழுசா கேட்டதுக்கு அப்புறம் அந்த கதை எனக்கு அவ்ளோ பிடிச்சிருந்தது. இந்த படத்துல நாம நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த படத்துல நான் மட்டும் தான் மோசமான கதாபாத்திரம். இப்படி அருமையான ஒரு கதையில இப்படியான மோசமான கதாபாத்திரத்தை ஏத்துக்கிட்டு நடிக்கணுமா அப்படின்னு தயங்குனேன், யோசிச்சேன். அந்த நேரத்துல நடிகர் விஜய் சேதுபதி எனக்கு ஃபோன் பண்ணாரு. "நீலிமா, இது உங்களோட சினிமா வாழ்க்கையில ஒரு மைல்கல்லா அமையக்கூடிய படம். கண்டிப்பா இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு நல்ல பேர பெற்றுக் கொடுக்கும்" அப்படின்னு சொன்னாரு. அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் நிறைஞ்சது. ஏன் அப்படின்னா, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒண்ண எடுத்துட்டு போயிடுறாங்க. எப்போ அந்த கார எடுத்துட்டு போவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலேயே ரசிகர்கள் இருப்பாங்க. ஒரு படத்துல எந்த கதாபாத்திரத்தின் மேல எதிர்பார்ப்பு இருக்குதோ, அந்த கதாபாத்திரத்த ரசிகர்கள் நல்லா உள்வாங்கிக்குவாங்க. கண்டிப்பா அந்த கதாபாத்திரத்துல நடிச்சவங்களுக்கும் நல்ல ஸ்கோப் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு, எனக்குள்ள இருந்த அந்த தயக்கத்த கழட்டி வச்சுட்டேன். உடனே இந்த படத்துல நடிக்க நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீலிமா ராணி.